அதாவது அமித்ஷா சொல்கிற கணக்கே ஒரு போலி கணக்கு தான். அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இண்டிவிஜுவலா இவங்க எல்லாம் நிக்கும் போது ஒரு ஓட் பர்சன்டேஜ் கிடைச்சு, சில பிஜேபி அலைன்ஸுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜும், அதிமுக தனித்து நின்ற போது கிடைத்த ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இத்தனை பர்சன்ட் இருக்கு எங்களுக்குன்னு சொல்றாரு. அதுவே முதல்ல தவறு. பாஜகவோடு நாங்கள் எந்த கட்டத்திலும் கூட்டு வைக்க மாட்டோம், பாஜகவிலிருந்து வெளியேறி விட்டோம் என்று சொல்லித்தான் வாக்கு அறுவடை செய்வதற்கு தயாரானார் எடப்பாடி பழனிசாமி. அதை சொற்பமானவர்கள் நம்பவும் செய்தார்கள். இன்னொரு செய்தி, எஸ்டிபிஐ போன்ற கட்சி அன்றைக்கு கூட்டணியிலே இருந்தது. அதன் மூலமாக மத சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஓரளவுக்கு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அன்றைக்கு இருந்தன. அவர்களுடைய பிரச்சாரம் ஏதோ ஒரு வகையில் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தலைனாலும் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ பாஜகவோடு நீங்கள் கூட்டு வைத்ததன் மூலமாக அதிகபட்சமா வச்சுக்கோங்களேன், 3.5% வாக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாஜக எதிர்ப்பை பேசியதன் மூலமாக பெற்ற வாக்கு, அந்த 3.5% வாக்கை நீங்கள் இழக்க நேருகிறது இப்போ. இன்னொன்று, அதிமுக தொண்டர்களுக்குள்ளேயே ஒரு மனச்சோர்வு இருக்குல்ல, அந்த மனச்சோர்வு பாஜக கூட்டணியை நீங்கள் இவ்வளவு உறுதி செய்து இவ்வளவு அணுக்கமாக பாஜகவோடு போகிற போது பாஜக உங்களை எப்படி கையாளுதுங்கிற அந்த காட்சி இருக்குல்ல. நானு ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த நேரத்துல ஒப்பிட்டு பார்க்கிறேன். அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு, நரேந்திர மோடி, இப்படி எல்லா தலைவர்களும் போயஸ் கார்டனில் தான் சார் வந்து இதுவரைக்கும் கூட்டணி பேசியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பாஜக தலைவர்களாக இருந்தாலும் சரி, எங்காவது ஒரு முறை தேசிய தலைவர்கள் யாராவது ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெள்ளை மாளிகை போல இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கிற எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து கூட்டணி பேசியதாக நீங்கள் பார்த்தீர்களா எடப்பாடியினுடைய இந்த காலத்தில்? 2019 அப்படி பேசப்பட்டதா? 2021 அப்படி பேசப்பட்டதா? இப்போது பேசப்பட்டதா? எங்கே அமித்ஷா வருகிறாரோ, எங்கே மோடி வருகிறாரோ அங்கே சென்று இவர்கள் பார்க்க வேண்டிய சூழல். யார் சார் மேஜர் பார்ட்னரு? அதிமுக மேஜர் பார்ட்னரா, பிஜேபி மேஜர் பார்ட்னரா? இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்குள்ளேயே ஏற்படுத்தி இருக்கிற சலசலப்பு, ஒரு மனச்சோர்வு இருக்குல்ல, அது வாக்கு சதவீதத்தை குறைக்குதுங்கிற உண்மையே அறியாமல் அமித்ஷா போன்றவர்கள் பேசுறாங்க. ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிமுக முழுவதுமாக இழந்திருக்கு. கொஞ்சம் நம்பிக்கையை பெற்றாங்க 2024. அந்த நம்பிக்கையும் இப்ப இழந்திருக்காங்க. அதுவும் ஓட்டுல டேமேஜ் ஆகுது. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைப்பதன் மூலமாக எப்படி இது ரெண்டும் அப்படியே மெர்ஜ் ஆயிடும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்டத்திலும் அது மெர்ஜ் ஆகாது. ஒன்று. இன்னொன்று, நாடாளுமன்ற தேர்தல் பிறகு பிப்ரவரியில நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு, பிப்ரவரிக்கும் இப்பவும் என்ன பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன பெரிய அவப்பேரை திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஏதாவது ஒரு விவகாரம் நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லா விவகாரங்களையும் கையாளுகிற விதத்தில் முன்ன பின்ன அரசு நடந்திருக்கலாமே தவிர அது ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜை ஓட் பேங்க்ல ஏற்படுத்தி இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக எந்த ஓட் டேமேஜையும் ஓட் பேங்க்ல ஏற்படுத்தல.